ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நம்ம இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 9 முதல் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கப் போகிறது. சந்தோஷம் அடைய போகிறீர்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதலில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 8இல் இருந்தாலும் தனது இன்னொரு வீடான விருச்சிகமாகிறது. அதையும் தாண்டி குரு பார்வையில் இருக்கிறார். செவ்வாயை குரு பார்ப்பது குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய நிலை. இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மாத்ருஸ்தானத்தில் குரு அமர்வது என்பது மாபெரும் சிறப்பு. சுபகிரகம் இல்லையா, மிகுந்த சுபகிரகம் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்தால் 4 ரொம்ப பலப்படுகிறது. இதையும் தாண்டி உங்களுக்கு குரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குது. சூப்பருங்க. தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார். தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவானை குரு பார்க்குறார். அவர் சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். மொத்தத்தில் சனி 12இல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7 சனி பொறுத்தவரையிலையும் 19 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பில் நாட்டம் இருக்காது. அப்படி நான் உட்காந்து விரும்பி படித்தாலும் மனசில் ஏறாது. எக்ஸாமில் அதுக்கு உண்டானதை போய் பரீட்சை எழுத முடியாது, மறந்து போயிடும். இப்படி சில நிகழ்வுகள் சனி பகவான் மந்தன் 7 சனி, அது படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி மீறி படித்தாலும் மார்க் வராதுங்க. இப்போது முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையான ஒரு காலகட்டம் தான். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு 2வது ரவுண்டு நல்லதே செய்யும். செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலுப்பாயிட போகுங்க. மொத்தத்தில் என்னதான் செகண்ட் ரவுண்டு நடந்தாலும் மேஷராசி அன்பர்களுக்கு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் அப்படின்னு நல்லது பண்ணிட்டு போவோம். சூப்பராக நல்லது செய்யக்கூடிய காலம். சரி, ராசிநாதன் குரு மங்கள யோகத்தில் இருக்கார். அப்போ கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலம். 2ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் ஆட்சி வருவது சிறப்பு. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு மரியாதை,
மகத்துவம் ஏற்படும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை ஏழுக்குடையவன் ஆட்சி பெறுவது என்பது கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை துணையால் நல்லது நடக்கப் போகிறது. அவங்க இது நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு எதாவது இருந்தாலும் எல்லா ஈகோவையும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லணும். ஏழுக்குடையவன் ஆட்சி பெறுகிறார். இருந்தாலும் இந்த 2ஆம் இடத்தை சனி பார்ப்பது கணவன், அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறதால எல்லாரும் மல்லு கட்டி நிற்பாங்க, சண்டைக்கு நிற்பாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதில், பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். மற்றபடி நேரம் நல்ல நேரம். அதுதான் உங்களுக்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 4இல் குரு இருக்கிறார். சூப்பருங்க. அதாவது 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதனால் பெருத்த அளவு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய காலகட்டம். அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு, அதாவது அதை வச்சே உங்களுக்கு தொழில் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் சிறப்பாக கிடைச்சி நல்ல சிறப்பான ஒரு வருமானத்தை ஈட்டி சந்தோஷமான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்கள் 4ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு சுகம், நல்ல சுகவாசிகளாக இருக்கக்கூடிய காலம். சரி, சந்திரனை மையமாக வச்சு வார ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் எங்கே இருக்கார்? மிதுனத்தில் இருக்கார். சந்திரன் மிதுனத்தில் இருக்கார். அப்போது 4க்குடையவன் 3ல் இருக்கார். அப்போ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்கள் சொத்து வத்து விற்கணும், வீடு விற்கணும், இப்போ இடம் விற்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான ஒரு காலகட்டம். இந்த 2 நாள் மிதுனத்தில் சந்திரன் இருக்கிற காலத்தில் உங்களுக்கு நல்ல விலைக்கு விற்கும் அப்படின்னு சொல்லணும். நல்ல அதை பொறுத்த வரலையும் முயற்சி ஸ்தானத்தில் 4க்குடையவன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் குருவோடு சேர்ந்து குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. வார இறுதியில் சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் சந்திர பகவான், அதாவது 4க்குடையவன் தாய் வழி சொந்தங்கள், படிக்கிற பிள்ளைங்க, இடம், பூமி, மற்றபடி வாகனங்கள் எல்லாத்தால உங்களுக்கு அனுகூலம்தான் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். மற்றபடி இந்த வார இறுதியில் சந்திரனும் கேதுவும் இருக்காங்க. 5ஆம் இடம் என்பது சிறப்பு தான். ஆனால் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு சூழல் ஏற்படும். கடைசி 2 நாள் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம். ஏன்னா மதிகாரகன் சந்திரன் கேதுவோடு இணைகிறது தோஷத்தை ஏற்படுத்துகிறது. மற்றபடி உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்புங்க. அப்போ தொழிலில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு ஏற்பட போகிறது. தொழிலில் மும்முரமாக ஈடுபடுவீங்க, இன்வால்மெண்ட்டோடு ஈடுபடுவீங்க. கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும், அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுவீங்க. நிறைய பொருட்களை வாங்கி கடையில் அடுக்கி வைப்பீங்க. இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. அதுவும் நல்ல சிறப்பாக 2 பிரான்ச்சும் ரன் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அப்போது உங்களுக்கு அதிகப்படியான வேலை இருந்தாலும், அதிகப்படியான உழைப்பு இருந்தாலும், அதிகப்படியான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அற்புதமான ஒரு சம்பாத்தியம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு. ராகு பகவான் 11ல் இருக்கார். இந்த உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். வெளிநாடு போகணும் தயாராக இருக்கிறவங்களுக்கு தாராளமாக போகலாம். சனி பகவான் 12ல் இருந்தாலும் ஏழச்சனுடைய தாக்கம் என்பது பெருசாக இருக்காதுங்க. ஏன்னா குரு பார்வையில் இருக்கார் சனி பகவான். அடுத்தது உங்களுக்கு
இந்த 7ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறது. 5க்குடையவன் சூரியன் 7க்குடைய சுக்கிரனோடு இணைஞ்சு இருக்கிறது. ஒரு சிலர் காதல் வயப்பட்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு அமைப்பு இந்த வாரம் இருக்குது. அதை வீட்டில் எடுத்து சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு நிலை. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒரு ஆதரவு, ஒரு அன்னோன்யம், சந்தோஷம் இருக்கக்கூடிய காலம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருப்பதால் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம், சாதிக்கும் நேரம், டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த ராகு 11 இருக்கிறது சிறப்பு, 5 கேது இருக்கிறது சிறப்பல்ல. ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு சொல்லிங்க. பூர்வீகத்தில் பிரச்சனை வரும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெல்லிக்காய் நிறைய பயன்படுத்தலாம். நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் எந்தெந்த இதில் ஃபுட்டில் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் யானைக்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். ஒரு யானை ஆல்பம், அதை ஃபோட்டோவோ ஒரு இமேஜ், ஒரு யானையே ஒரு பிளாஸ்டிக்லேயோ ஒரு இதுலேயோ கூட வச்சு உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் ஷோரூம் உங்கள் வீட்டு வரவேற்பறையில் கூட வைக்கலாம். துர்க்கையை வழிபாடு பண்ணிக்கிங்க. துர்க்கை வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு பணம், அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக குரோத் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை, அதுக்காகத்தான் நம்ம இதை சொல்கிறோம். துர்க்கையை வழிபாடு பண்ணிக்கிங்க. நெல்லிக்காய் ஃபுட்டில் நிறைய சேர்த்துக்கிங்க. யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. இல்லை யானை ஃபோட்டோ ஆல்பம், அதாவது இமேஜை நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆஃபீஸில். மற்றபடி உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்க தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? பேரிச்சி பழம் சாப்பிடலாம், ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிடலாம். டெய்லி ஒரு 4 பீஸ் 4 எலுமிச்சை பேரிச்சி பழம் சாப்பிடுங்க. மயில், அதனுடைய ஃபோட்டோவோ இல்லை மயிலை கூட நீங்கள் நேராக பார்க்கலாம். எங்கேயாவது போயிட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நேராக போய் பார்த்துட்டு வரலாம். இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி நீங்கள் இந்த மட்டன் பிரியாணிலாம் சாப்பிடலாம். மட்டன் பிரியாணி சாப்பிடலாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்தால் பண வரவு இருக்கும்? அதாவது பால் சம்பந்தப்பட்ட உணவுகள், மில்க் ப்ராடக்ட், அதில் பால்கோவா இருக்குது, ஸ்வீட், மில்க் ஸ்வீட்டு எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். பால் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம், மோர் சாப்பிட்லாம், எல்லாம் சாப்பிட்லாம். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நாவல் பழம் சீசனில் தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் இப்போ பெரும்பாலும் இப்போ எல்லா நாள்லேயும் கிடைக்கிது. பட் இருந்தாலும் நாவல் பழத்தை வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடுங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஆந்தையை அடிக்கடி பாருங்கள். அதில் உங்களுக்கு கண்ணில் கிடைக்கலன்னு சொன்னால் ஆந்தையை ஒரு இமேஜ் வச்சுக்கிங்க உங்கள் ஆஃபீஸ்லேயோ உங்கள் இதில் வீட்லேயோ. மற்றபடி கருவிழின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கண்கள் கருவிழியை ஒரு இமேஜ் எடுத்து வச்சுக்கணும். அடிக்கடி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பணம் எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொன்னோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கேது, பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். செவ்வாய் முருகப்பெருமான், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். மற்றபடி நன்றி. வாழ்க வளமுடன்.